மாலை நேரம். சூரியன் தண்ணீரின் மேல் சிவப்பு வர்ணம் பூசிக்கொண்டிருந்தான். அமைதியான ஏரியின் நடுவில் ஒரு சிறிய படகு. அதில் அவள், நிரஞ்சனா. அவள் கையில் ஒரு வெள்ளை முட்டை. பல ஆண்டுகளாக அவள் காத்திருந்த கனவின் சின்னம். ஒரு நாள் சரியான நேரம் வரும் என்று அவள் நம்பியிருந்தாள். ஆனால் அந்த ஒரு நாள் வரவே இல்லை. நீரின் அலைகள் படகை மெதுவாக ஆட்டின. அவளின் மனமும் அப்படியே தள்ளாடியது. நான் இதை எத்தனை நாள்கள் பிடித்து வைத்திருக்கப் போகிறேன்? பயம், சந்தேகம், நம்பிக்கையற்ற காத்திருப்பு, அனைத்தும் அவளின் உள்ளத்தில் சுமையாக தேங்கியிருந்தது. சில நேரங்களில் நம்மால் காப்பாற்ற முடியாத கனவுகளை விடுவிப்பதே நம்மை காப்பாற்றும். அவள் ஆழமாக மூச்சை இழுத்தாள். முட்டையை 2 கைகளாலும் பிடித்து நீரை நோக்கி உயர்த்தினாள். கண்களில் மின்னிய கண்ணீருடன் மெதுவாக சொன்னாள், மன்னிச்சுக்கோ. அடுத்த நொடி முட்டை நீரில் விழுந்தது. சப். சில நொடிகள் அது மேல் மிதந்தது. பின்னர் மெதுவாக கீழே இறங்கியது. அலைகள் வட்டமிட்டு பரவின. அந்த அலைகளை பார்த்தபடி அவள் கண்களை மூடினாள். பல ஆண்டுகளாக சுமந்திருந்த ஒரு பாரம் அந்த தருணத்தில் கரைந்தது. அவள் புரிந்து கொண்டாள், அந்த முட்டை அவளுடைய கனவு இல்லை, அதை இழக்கக்கூடாது என்ற பயம்தான் அவளை கட்டி போட்டிருந்தது. படகு கரையை நோக்கி திரும்பியது. சூரியன் மறைந்தாலும் வானத்தில் இன்னும் ஒளி இருந்தது. அவளின் முகத்திலும் அதே ஒளி. சில நேரங்களில் வாழ்க்கை தொடங்குவதற்கு ஏதோ ஒன்றை முடிக்க வேண்டும். அந்த முட்டையை நீரில் விடுத்த தருணம் அவளின் புதிய ஆரம்பமானது.